அடங்கும் நற்பாக்கியத்தை நற்பெயரை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்கள் குடும்பத்தினர்கள் அகில முஸ்லிம்கள் அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார், ஒரு நபித்தோழர் வந்தார். வந்து ஒரு அற்புதமான ஒரு வினா ஒன்றை தொடுத்தார். அந்த வினாவிற்கு நமது நாயகத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதில் என்னவாக இருந்தது என்பதை ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே பாடம் நடத்தி காட்டுகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸ்ரத் சையீதனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இந்த ஹதீஸு முஸ்லிம் ஷரீஃபிலே 2548வது ஹதீஸாகவும், புகாரி ஷரீஃபிலே 5921வது செய்தியாகவும், இன்னும் உலக புகழ் பெற்ற பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட அற்புதமான நபிமொழி இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் வந்தார், ஒரு நபித்தோழர் வந்தார். வந்த உடனேயே ஃபகால, அவர் கேட்டார், மன் அஹக்குன் நாசி பிஹுஸ்னி ஸஹாபதி, நபியே நாயகமே ரசூலே ஹபீபே, எந்த மனிதர்களிடத்திலே நான் நட்புறவு அதிகமாக கொள்ள வேண்டும், அதற்கு தகுதியானவர் யார் என்ற கேள்வி ஒன்று கேட்டார். நட்பை நான் யாருடன் அதிகப்படுத்த வேண்டும், அதற்கு உலகத்திலேயே தகுதியான மனிதர்கள் யார் என்பது அவருடைய கேள்வி. உலகத்தில் தகுதியான மனிதர் யார் அப்படின்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால உம்மக், உங்க அம்மாட்ட நீ அந்த நட்பை வச்சுக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே நட்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவன் உலகத்தில் இருக்கிறது என்றால் கால சும்மமன், அதற்கப்புறம் அவர் கேட்கிறாரு, அம்மாவுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொன்னார்கள், சும்ம உம்மக், உங்க அம்மாவுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க அம்மா மேலேயே நீ நட்பை வச்சுக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மாவுக்கு அப்புறம் உங்க அம்மா மீது நீ நட்புறவை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. கால சும்மமன், அடுத்து அவர் கேட்டார், நபியே நாயகமே 2 தடவை சொல்லிட்டீங்க, 3வது தடவை அம்மாவுக்கு அப்புறம் யார் அப்படின்னு கேட்டார். சும்மமன் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்ம உம்மக் அப்படின்னாங்க. 3வது தடவையும் உங்க அம்மாவின் மீது நீ அன்பை அதிகப்படுத்திக்கொள், உன் தாயின் மீது உன் நட்பை அதிகப்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள். அவர் கேட்ட 3 கேள்விக்கும் ஒரே பதில்தான், ஒரே பதில். உன் தாயின் மீது நீ நட்பை வளர்த்துக்கொள், அதிகப்படுத்திக்கொள். தாயை விட சிறந்த நண்பன் உலகத்திலே யாருமே கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகு கேட்டார், சும்மமன், ரசூலே ஹபீபே, அதற்கு பிறகு யார் அப்படின்னு சொல்லும் பொழுது சும்ம அபூக், அதற்கு பிறகு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் தந்தையின் மீது உன்னுடைய நட்பை நீ வளர்த்துக்கொள் என்று சொன்னார்கள். கேட்கப்பட்ட 3 கேள்விக்கும் தாய், 4வது கேள்விக்கு தந்தை, கடைசியாக முடிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமாக பெருமக்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலேயே தான் ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைக்காத 2 ஜீவன் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது பெற்றோர்களை தவிர யாருமே இருக்க முடியாது. அது உணவாக இருக்கட்டும், வளர்ச்சியாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய நலனாக இருக்கட்டும், இதர பல விஷயங்களாக இருக்கட்டும், உலகத்தில் கெடுதல் செய்யாத 2 ஜீவன்கள் பெற்றோர்கள் மட்டும்தான். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட, நம்மளுடைய இரத்த உறவுகள் கூட அவ்வப்போது ஒரு சில இடங்களிலே கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் பெற்றோர்கள் இருக்கின்றார்களே, எல்லா பிள்ளைகளையும் ஒன்றாக பார்ப்பார்கள், எல்லா பிள்ளைகளும் வளர்ந்து வர வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏணிகளாக இருந்து அவர்களை ஏற்றி மேலே அமர வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜீவன்களாக 2 ஜீவன்கள் என்றால் உலகத்திலே பெற்றோர்கள் மட்டும்தான். அந்த பெற்றோர்கள் 2 கண்கள் என்பார்கள் சஹாபா பெருமக்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், 2 கண்கள். 2 சொர்க்கம் என்பார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்.
ஒன்று வஃபாத் ஆகிவிட்டால் ஒரு சுவனத்தினுடைய வாசல் அடைக்கப்படுகிறது, ஒரே ஒரு சுவனத்தினுடைய வாசல் மட்டும் திறக்கப்பட்டிருக்கிறது, அதை நன்கு பேணி பாதுகாத்துக்கொள் என்று சொல்லுவார்கள். இரண்டும் வஃபாத் ஆகிவிட்டால் இரண்டு சுவனத்தினுடைய வாசலும் அடைக்கப்பட்டு விட்டது என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா கொண்டவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறை வேதத்தில் நீங்கள் எப்பொழுது கரமியேந்தி அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாலும் பெற்றோர்களுக்காக வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது யா அல்லாஹ் எவ்வாறு எங்களை பராமரித்து எங்கள் மீது இரக்கம் காட்டி எங்களை அழகான முறையிலே வளர்த்து ஆளாக்கினார்களோ யா அல்லாஹ், அப்படிப்பட்ட எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக, இரக்கம் காட்டுவாயாக என்பது அந்த துஆவினுடைய ஆழமான சொல்லாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அவர்களுடைய தந்தையை அல்லாஹ் எடுத்தான், தாயை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பறித்தான். இந்த இரண்டையும் பறித்துவிட்டு நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யத்தீமாக அல்லாஹ் வளர செய்தான். அதனால்தான் யார் வந்து கேட்டாலும் சரி, யாரிடத்தில் பேசினாலும் சரி, பெற்றோர்களை குறைத்து பேசியதாக ஹதீதுகளிலே ஒரு எழுத்தை கூட நம்மால் காட்ட முடியாது. அல்லாஹ்வினுடைய பாதையிலே அறப்போர் செய்யக்கூடிய அந்த தருணத்திலும் கூட நாங்களும் போருக்கு வருகிறோம் என்பதாக சஹாபாக்கள் போட்டியிட்டு வருகின்ற பொழுது முதல் கேள்வியே நாயகத்தினுடைய இப்ப வீட்டில் பெற்றோர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்பார்கள். போருக்கு பேர் கொடுக்க வருகின்ற பொழுது சொல்லுவார்கள், என் தாய் இருக்கிறார்கள். போரை விட மிக மகத்தான நன்மையை அள்ளித்தரக்கூடியது உன்னுடைய பெற்றோர்களுக்கு தாய்க்கு பணிவிடை செய்வது. நீ போருக்கு வர வேண்டாம், தாயினுடைய பணிவிடையிலே இரு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி வரலாற்று நெறியிலேயும் பலவிதமான விஷயங்களை, பலவிதமான சம்பவங்களை நாம் பார்க்கலாம். உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகத்தினுடைய காலத்திலே வாழ்ந்தார்கள். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகத்தினுடைய காலத்திலேயும் வாழ்ந்தார்கள். இந்த உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தினுடைய காலத்தில் வாழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கல, ரசூலுல்லாவை நேர பார்க்கல. ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், நபிகள் நாயகத்தை ஈமானோடு நாயகத்தை நேரில் பார்த்து அதே ஈமானோடு ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் அப்படின்னா அவருக்கு சொர்க்கம் வாஜிப். சொர்க்கம் என்னதாயிருச்சு? வாஜிபாயிருச்சு. வேற மாற்று கருத்தே கிடையாது. அவங்கெல்லாம் வேற, அதான் சொன்னாங்க, என்னுடைய காலம், எனக்கு பின்னால் வரக்கூடிய காலம், அதற்கு பின்னால் வரக்கூடிய இந்த 3 தலைமுறைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த தலைமுறைகள் என்பதாக சொன்னாங்க. அதில் 2வது தலைமுறை நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்கள், அந்த நபித்தோழர்களில் மட்டுப்பட்டவர்கள் தான், கட்டுப்பட்டவர்கள் தான் உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு தஆலா. உஹதுல பல்லு ஷஹீதாகிருச்சுங்கிற தகவலை கேட்ட உடனே 32 பற்களையும் உடைத்தவர்கள் உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அங்கிருந்து உடைச்சாங்க. என்னுடைய ஹபீபனுடைய பல் ஷஹீதாகிவிட்டதே, நான் உடைக்கின்றேன் என்பதாக உடைத்தார்கள். சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் இவங்களும் வாழ்ந்து நபிகள் நாயகத்தை அவங்க கடைசி வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. உவைஸினுடைய தாய் ரொம்ப வயதானவர்கள். உவைஸினுடைய தாய் வயதானவர்கள், குடுகுடி கிழவி. அவர்களை பராமரிப்பதற்கு, பணிவிடை செய்வதற்கு உவைஸை தவிர யாருமே இல்லை. அந்த தாய்க்காக வேண்டியே என்னை பார்க்காமல் அவர் அங்கு இருக்கிறார் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒரு தாயை பராமரிக்கும் விஷயத்தில் கூட நபிகள் நாயகத்தை பார்க்க முடியாத ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தனியாகவே துவா செஞ்சாங்க. உவைஸ் என்னோடு இருப்பார், உவைஸினுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானது, அவரை நீங்கள் பார்த்தால் சலாம் சொல்லுங்கள், விசாரியுங்கள், கட்டி அரவணையுங்கள் என்பதாகவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று கொடுத்தார்கள். என்ன காரணம்? தாயை பராமரித்த ஒரே ஒரு விஷயத்திற்காக வேண்டி என்பதாக வரலாற்று நூல்களிலே நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யாருக்குமே கொடுக்காத தனிப்பெரும் சிறப்புகளை பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பல்வேறு கடமைகளில்
1-2 கடமைகள் மட்டும் என்னவென்றால், இறந்து விட்டால் துவா செய்வது. நம்மளை பெற்றோர்கள் நம்ம இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போவுமே துவா செய்யணும். யாரெல்லாம் அவங்க பாவத்தை மன்னி அவங்களுடைய மன்னரையை சொர்க்கத்தை பூஞ்சோலையாக ஆக்கிவிடு. அவங்க நம்ம மீது அதிருப்தியோடு வஃபாத்தாகி இருந்தா கோபத்தில் வஃபாத்தாகி இருப்பாங்க. உன்னை பார்க்கவே மாட்டேன்டா போடா, என்னோட பேசாதடா போடா அப்படிங்கிற அந்த கோபம் சண்டை சச்சரவோடு வஃபாத்தாகி இருந்தா மார்க்கம் சொல்லும், கபருக்கு போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லும். கபருக்கு போ, எங்க அடங்கியிருக்காங்களோ அங்க போ, அத்தாவுடைய கபரா அம்மாவுடைய கபரா, அந்த கபருக்கு போய் நீ மன்னிப்பு கேளு, அல்லாஹ் மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லும். உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் குழந்தை போன்றவர்கள். அந்த குழந்தை போன்ற நம்முடைய பெற்றோர்கள் இடத்துல அருகாமையில் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பேசுங்க. அம்மா எப்படி இருக்கீங்க, அத்தா எப்படி இருக்கீங்க, உடம்பு நல்லா இருக்கா, நம்மளுடைய சின்ன பழைய நினைவுகளெல்லாம் எடுத்து பேசணும். நம்ம பழைய நினைவுகளை, எங்களெல்லாம் சின்ன பிள்ளைகள் நீங்கள் எப்படி வளர்த்தீங்க, எப்படி ஆளாக்குனீங்க, எவ்வளோ சந்தோஷமான ஒரு நிகழ்வு, அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பது என்ன தெரியுமா? ஃப்ளாஷ்பேக். கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு மகிழ்ச்சி வரும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதுபோன்று அவங்களோடு நீங்கள் சம்பாஷணை செய்யுங்கள், கலந்துரையாடுங்கள் என்று சொல்லுகிறது மார்க்கம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் வீட்டு குடும்ப நிகழ்ச்சிகளிலே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் முதலிலே பெற்றோர்களிடத்தில் அது சார்ந்த விஷயங்களை மஷூரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள். அவரிடத்தில் நீங்கள் சென்று கேளுங்கள். அம்மா திருமணம் வைப்பதாக இருக்கின்றேன், அம்மா நிச்சயம் வைப்பதாக இருக்கின்றேன், இதர பல நிகழ்வு வைப்பதாக இருக்கின்றேன் அத்தா என்று அவர்களிடத்தை ஆலோசனை கேட்டுவிட்டு அவர்களுடைய ஆலோசனையை வாங்கி அதற்கு பிறகு நீங்கள் செய்யுங்கள். எந்த நிகழ்வாக இருந்தாலும் முதலிலே பெற்றோர்களை முற்படுத்தி நீங்கள் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்துங்கள், அவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை நீங்கள் வழங்குங்கள் என்பதாக வரிசையாக அந்த பெற்றோர்கள் ஒழுக்கம் சார்ந்த கிதாபுகளே பல கிதாபுகள் இருக்கு. பெற்றோர்கள் ஒழுக்கம் சார்ந்த கிதாபுகள் நம்ம பெற்றோர்களிடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லும். உங்கள் பெற்றோர்கள் எவ்வளவு அநியாயம் உங்களுக்கு செஞ்சாலும் நீங்கள் அவங்கள சபிச்சிடாதீங்க, அவங்கள திட்டிடாதீங்க, அவங்களோட நீங்கள் பேசாமல் இருந்துடாதீங்க, நீங்கள் கண்ணியமாக நீங்கள் இருங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து கேட்பாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், எங்கள் அம்மா வந்து ராகிபாவாக இருக்கா. ராகிபாண்டா சர்ச்சு அவங்க கிறிஸ்தவராக இருக்கிறார் என்னுடைய அம்மா, நான் என்ன செய்ய, நான் அப்படியே விட்டுறவா, நான் தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படி செய்யாத. உங்கள் அம்மா எந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ, அது சர்ச்சோ அல்லது வந்து கோயிலோ எதுவாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய, அமலில் நீ ஈடுபடு, பள்ளிவாசலுக்கு வா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. உங்கள் அம்மா இஸ்லாம் மதத்தை சார்ந்தவராக இல்லை என்றாலும் பரவாயில்லை, நீ அவர்களுக்கு மாதம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜீவனாம்சத்தை சரியான முறையில் அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்பதாக பல நபர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெற்றோர்கள் மாற்று மதத்திலே இருந்தாலும் சரி அவர்களை ஒதுக்கி விடாதே, ஓரம் தள்ளி விடாதே என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஒழுக்க பாடங்களை நமக்கு சொல்லி தந்தார்கள். அதனால தான் இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 தடவை சொல்கிறாங்க, அம்மா தான் நீங்கள் வந்து அம்மாவோடு நீங்கள் நட்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், உலகத்திலேயே சிறந்த ஒரு நண்பனாக உங்களுடைய அம்மாவை தேர்வு செய்து கொள்ளுங்கள்ங்க. சரதாசன் சிறந்த நண்பன் அம்மா, அதற்கு பிறகு அத்தா, அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் என்பதாக ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட மகத்தான நம்முடைய பெற்றோர்களை கண்ணியம் செலுத்தக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி